புதியதாக 2 தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது பற்றி வரும் 15ஆம் தேதி பிரதமர் மோடி ஆலோசனை. பிரதமர், ஒன்றிய அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இணைந்து தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்க உள்ளனர். தேர்தல் ஏற்பாடுகள் குறித்த தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனை 12ஆம் தேதி முடிவடைகிறது. மார்ச் 15இல் ஆலோசனை நடப்பதால் மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பு தள்ளிப்போகும் என தகவல். தேர்தல் ஆணையர் அருண் கோயல் பதவி விலகியதன் பின்னணி பற்றி எதிர்க்கட்சிகள் கேள்வி. தேர்தல் நெருங்கும் போது ராஜினாமா செய்ததில் பாஜகவின் அரசியல் திட்டம் இருப்பதாக குற்றச்சாட்டு. ஐந்தாவது முறையாக திமுகவின் வெற்றி கூட்டணி தொடர்வதாக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். இந்தியா கூட்டணி வெற்றிக்கு திமுகவினர் பாடுபட வேண்டும் எனவும் வேண்டுகோள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திடீர் டெல்லி பயணம் என தகவல். அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதால் பாஜகவுடன் பேச்சு நடத்த பாமக திட்டம். போதைப் பொருள் விவகாரத்தில் திமுகவை களங்கப்படுத்த பாஜக முயற்சிப்பதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. தேவையற்ற வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக எம்பி வில்சன் எச்சரிக்கை. தற்போதைய சூழல் தமிழ்நாட்டிற்கும் தேசத்திற்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும். திமுக கூட்டணியில் இணைந்தது ஏன் என வீடியோ வெளியிட்டு கமல்ஹாசன் விளக்கம். திமுக கூட்டணியில் மனநிறைவோடு தொகுதி பங்கீட்டை ஏற்றுக்கொண்டுள்ளதாக திருமாவளவன் திட்டவட்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகளிலும் தனிச்சின்னம் வாங்கியுள்ளதாகவும் விளக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அணி சார்பில் விருப்ப மனு பெறும் நிகழ்வு. பன்னீர்செல்வம் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என ஆதரவாளர்கள் விருப்ப மனு. மக்களவைத் தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான நேர்காணல். விருப்ப மனு அளித்தவர்களிடம் தொகுதி வாரியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேர்காணல். அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல். கூட்டணியை இறுதி செய்யாமலே அனைத்து தொகுதிகளுக்கும் நேர்காணல் நடத்துவதால் கட்சியினர் குழப்பம். ஈரோட்டில் 2 மாதங்களில் 2000 கோடி ரூபாய் அளவுக்கு ஜவுளி வர்த்தகம் இழப்பு. வணிக கடன்களை 45 நாட்களில் செலுத்தும் சட்ட திருத்தத்தை ஓராண்டு தள்ளி வைக்க வர்த்தகர்கள் கோரிக்கை. தமிழ்நாடு மீனவர்கள் 21 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகுகளுடன் சிறைப்பிடித்ததால் அதிர்ச்சி. வேலூரில் ஏசி சண்முகம் முன்னிலையில் திருமண நாளை கொண்டாடிய குஷ்பு சுந்தர் சி தம்பதி. மேடையிலேயே மாலை மாற்றிக்கொண்டு மகிழ்ச்சி. சென்னை திருவொற்றியூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 1 டன் காய்கறியில் அசுரன் உருவம். மயான கொள்ளை நிகழ்ச்சியில் பக்தி பரவசத்துடன் ஆடிய பெண்கள். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் 42 பேரையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்திய மம்தா பானர்ஜி. மஹூபா மைத்ரா மற்றும் சத்ருகன் சின்ஹாவுக்கு மீண்டும் வாய்ப்பு. பஹராம்பூர் தொகுதியில் யூசுப் பதான் போட்டி. ஹரியானாவைச் சேர்ந்த பாஜக எம்பி பிரிஜேந்திர சிங் காங்கிரஸில் இணைந்தார். விவசாயிகள், மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சினையை பாஜக கையாண்ட விதத்தில் அதிருப்தி என கருத்து. வாட் வரி உயர்வை கண்டித்து ராஜஸ்தானில் இன்றும் நாளையும் பெட்ரோல் நிலையங்கள் மூடல். டீலர்களின் அதிரடி முடிவால் வாகன ஓட்டிகள் அவதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.